திருச்சபையின் தலைவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் இந்த நாளிலும் அவருடைய வசனங்களின் மூலமாக நம்மோடு பேசும்படி வேண்டுதல் செய்வோம். திருச்சபையின் தலைவராக இருந்து எங்களை ஆள்கை செய்து வருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மு தீவில் இருந்த பொழுது தேவரீர் அவருக்கு கொடுத்த காட்சியின் ஊடாக திருச்சபைகளில் இந்த நாட்களில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை அறிந்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தருகின்றேன். இந்த நாளிலும் சர்தை சபையினூடாக நாங்கள் இந்த வசனங்களை தியானிக்கிற பொழுது நீர் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் இவற்றை கேட்கிறோம் சுவாமி, ஆமேன். எபேசு, சிமிர்னா, பெர்கமும், தியத்தீரா ஆகிய 4 சபைகளுக்கு செய்தி சொன்ன ஆவியானவர் ஐந்தாவதாக சர்தை திருச்சபைக்கு செய்தி சொல்கின்றார். இயற்கையாகவே சர்தை வளம் பெற்ற நகரமாக இருந்தது. ஏனெனில் பக்டோலஸ் என்கின்ற வளம் தருகின்ற ஆறு இந்த நகரத்தினூடாக சென்று கொண்டிருந்தது. கம்பிளி தொழிற்சாலையும் கால்நடை சந்தையும் இங்கு இருந்ததால் சர்தை ஒரு வியாபார தலமாகவும் இருந்தது. இந்த நகரின் மக்கள் சிற்றின்ப வேட்கை கொண்டவர்களாகவும் பொழுதுபோக்கில் காலம் கழிப்பவராகவும் இருந்தனர். இந்த நகரிலுள்ள திருச்சபைக்கு ஆவியானவர் கூறும் செய்தியை 4 பிரிவுகளாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் காணலாம். இன்று இவைகளில் 2 பகுதிகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த சபையின் செய்திக்கு முதலாவது பகுதியில் கடவுளுடைய தன்மையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா திருச்சபைக்கும் செய்தி சொல்கின்ற ஆவியானவர் தம்மை அந்த திருச்சபைக்கு ஏற்றாற்போல அறிமுகப்படுத்தி செய்தி சொல்வதை தொடர்ச்சியாக நாம் கவனித்து வருகிறோம். இங்கே 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது. 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் என்று ஆவியானவர் தம்மை சர்தை சபைக்கு அறிமுகப்படுத்துகின்றார். முதலாவது இதிலே அவருக்கு சொல்லுகின்ற ஒரு தன்மை அல்லது பெயர் 7 ஆவிகளை உடையவர். கடவுள் 7 விதமான ஆவிகளை உடையவர் என்பது பொருள். இந்த 7 ஆவிகளையும் ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் விளக்கி கூறுகின்றது. அந்த வசனத்தை நான் வாசிக்கின்றேன். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் என்று 7 ஆவியையும் பற்றி ஏசாயா விளக்குகின்றார். கடவுளுடைய ஆவியின் 7 செயல்பாடுகள் இவை என்று நாம் புரிந்து கொள்கின்றோம். 7 என்பது முழுமையை குறிக்கின்ற ஒரு சொல். எனவே 7 ஆவிகளை உடையவர் 7 சபைகளுக்கும் முழுமையாக தனது செயல்பாடுகளை வெளிப்படுத்துகின்றார். தமக்கு சொல்லப்படுகின்ற 2வது ஒரு பெயர் அல்லது ஆவியானவர் தம்மை அறிமுகப்படுத்துகின்ற அந்த அறிமுகத்தில் வருகின்ற 2வது பெயர் 7 நட்சத்திரங்களை உடையவர். 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம் என வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் தெளிவாக அதற்கு விளக்கம் தருகின்றது. ஆகவே திருச்சபைகளை தம்முடைய பொறுப்பில் வைத்திருக்கிறவர் என்று நாம் அதற்கு பொருள் கொள்ளலாம். 7 ஆவிகளை உடையவர் 7 நட்சத்திரங்களை உடையவர் சொல்லுகிறதாவது எனில் 7 சபைகளையும் தமது பொறுப்பில் வைத்து 7 சபைகளுக்கும் தமது செயல்பாடுகளை வெளிப்படுத்துகிறவர் என்பது அதனுடைய பொருள்.
இவை இரண்டையும் ஒன்று சேர்த்து நோக்கினால் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நமக்கு சொல்லுகின்ற செய்தி, நமது சபைகளெல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் உள்ளது. இந்த சபைகளுக்கு தமது 7 விதமான செயல்பாடுகளை கடவுள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். இது ஆழமான உண்மைகள் பலவற்றை நமக்கு சொல்லுகின்றது. இன்றைக்கு பலர் சபைகளெல்லாம் கெட்டுவிட்டன, சபைகளெல்லாம் அழிந்து விட்டது, ஏதோ ஒரு நபர் இவற்றை அழிக்கிறார், அல்லது இந்த குறிப்பிட்ட மக்கள் இவைகளுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் சர்வசாதாரணமாக பேசுகின்றோம். ஆனால் இந்த வசனம் சொல்லுகின்ற செய்தி, நமது சபைகளெல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் உள்ளது. அப்படியானால் நாம் எவ்வளவு பயபக்தியோடு இந்த சபைகளில் நடந்து கொள்ள வேண்டும்? இதை ஒருவேளை மனிதர்களாகிய நாம் கட்டியிருக்கலாம், அல்லது மனிதர்கள் ஆளுகை செய்யலாம். ஆனால் கடவுளுடைய சபை, கடவுளுடைய அதிகாரத்தில் நாம் இருக்கிறோம், அவருடைய கைக்குள் இருக்கிறோம். இதை அறியாமல் நாம் செய்கிற பொழுது தவறான செயல்களை நாம் துணிகரமாக செய்து விடுகின்றோம். எப்போதும் ஒரு சபையில் செல்லுகிற பொழுது கடவுளுடைய சபைக்கு செல்லுகின்றோம், நம்மை கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற எண்ணத்தோடு நாம் அங்கே சென்று பேசவும் செயல்படவும் முற்படுகிற பொழுது கடவுள் அந்த சபையிலிருந்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அதற்கு நேர் மாறாக கடவுளுடைய சபையில் உணர்வற்று நாமாக செயல்படுகின்ற பொழுது அவருடைய 7 விதமான செயல்பாடுகளையும் செயல்படுத்துகின்ற கர்த்தர் அதற்கு எதிராக செய்யும் நம்மை பல்வேறு விதமான இன்னல்களுக்கு உட்படுத்துவார் என்பதையும் நாம் மறந்து போகாமல் இருக்க வேண்டும். நமது சபைகளெல்லாம் ஆண்டவரின் கரத்தில் இருப்பதால் ஆண்டவரின் சபையில் அவருக்கு ஏற்புடையவர்களாக நாம் நடந்து கொள்கின்ற எண்ணத்தை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். சர்தையின் நிலையை பற்றியும் இந்த 2வது பகுதியில் நாம் படிக்கின்றோம். கடவுளின் தன்மையை நாம் இந்த முதல் பகுதியிலே படித்தோம். அதன் பின்பு சர்தையின் நிலையை பற்றி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் பின்பகுதியிலும் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் நாம் படிக்கிறோம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவனென்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாக இருக்கிறாய். இந்த வாக்கியத்தோடு அந்த நாட்களில் நடைபெற்ற வரலாற்று நிகழ்வு ஒன்று மிகவும் பொருந்தி செல்லுகின்றது. இந்த சர்தை நகரம் மலையின் மீது கோட்டையால் கட்டப்பட்டு அல்லது கோட்டையால் சூழப்பட்ட ஒரு நகரமாக இருந்தது. இந்த கோட்டையை பிடிப்பதற்கு பாரசீக மன்னன் ஆகிய சைரஸ் ஒரு திரண்ட படையோடு அவர் வருகிறார். ஆனால் இந்த கோட்டைக்குள் எப்படி செல்வது? இது மலையின் மீது இருக்கிறது. இதனுடைய வழியை தெரியாமல் இந்த வீரர்கள் எல்லாம் அங்கும் இங்கும் தடுமாறி திரிகின்றனர். இதை கண்ட சைரஸ் அந்த கோட்டைக்குள் எப்படியாவது போக வேண்டும். ஆகவே போவதற்கு இதனுடைய வழியை யார் கண்டுபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு தக்க பரிசு தரப்படும் என்று அறிவிக்கின்றார். வீரர்கள் இந்த வழியை கண்டுபிடிக்கின்ற முயற்சியில் ஈடுபடுகின்றனர். சில நாட்களாக முயன்றும் அவர்களால் முடியவில்லை. இந்த நிலையில் சர்தை கோட்டையில் காவலுக்கு நின்ற வீரன் ஒருவர் தன்னுடைய தலைக்கவசத்தை கீழே தவற விடுகின்றார். இதை பாரசீக படை வீரன் ஒருவர் உன்னிப்பாக கவனித்தார். அந்த தலைக்கவசம் கீழே விழுந்த பொழுது இந்த கவசத்தை எடுப்பதற்காக இந்த வீரன் கண்டிப்பாக வர வேண்டும், ஏனெனில் அது அவனுடைய அடையாளம். ஆகவே மிகவும் உன்னிப்பாக அவர் கவனித்து கொண்டிருக்கிற பொழுது அந்த வீரன் மலையிலிருந்து இறங்கி ஒரு குறிப்பிட்ட வழியே கீழே வந்து அந்த கவசத்தை எடுத்துக்கொண்டு மேலே செல்கின்றார். இதை பார்த்த வீரன் ஒருவன் ஓடி சென்று மன்னனிடம், மன்னனே, இதன் வழியை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று கூற அவன் பின்னால் சென்று அனைவரும் சர்தை கோட்டையை பிடித்து விட்டனர். ஒரு மனிதனின் கவனக்குறைவால் ஒரு பட்டணமே வீழ்ச்சியடைந்தது என்பதைத்தான் இந்த வசனத்திலே நாம் படிக்கிறோம். நீ உயிருள்ளவனென்று பெயர் கொண்டிருந்தும் எனக்கு பலமான கோட்டை இருக்கிறது, நான் பலமாக இருக்கிறேன் என்று பெயர் கொண்டிருந்தும்
நீ செத்தவனாக இருக்கிறாய். ஆகவே நீ விழித்து கொண்டு சாவுக்கு ஏதுவாக இருக்கிற உன்னுடையவைகளை சரிப்படுத்து என்று ஆவியானவர் இந்த சபைக்கு செய்தி சொல்லுகின்றார். எவைகளுக்கு விழிப்பாயிருப்பதை பற்றி திருமறையில் ஆழமான உண்மைகள் பலவற்றை நாம் படிக்கிறோம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் விசுவாசத்தில் நிலைத்திருக்க விழித்திரு என்று ஆண்டவர் அழைக்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சாத்தானின் கண்ணியிலிருந்து தப்புவதற்கு நீங்கள் விழித்திருங்கள் என்று அழைக்கிறார். ஏனெனில் சாத்தான் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகின்றான். சிங்கம் ஒன்று வழியில் இருக்கிறது அல்லது நாம் வீட்டிற்கு வெளியே செல்லுகிற பொழுது நிற்கிறது என்றால் எவ்வளவு கவனத்தோடு இருப்போம். அந்த சிங்கம் நம்மை பீறி போடக்கூடாது அல்லது நம்முடைய பிள்ளைகளை அது தாக்கக்கூடாது என்று மிகவும் பயந்து அந்த சிங்கத்திற்கு விலகி செல்கின்றோம். சாத்தான் கர்ச்சிக்கிற சிங்கம் போல, சாதாரண சிங்கம் அல்ல, கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று சுற்றித் திரிகிற பொழுது சாத்தானின் வலையில் செல்லாமல் இருக்க நாம் எவ்வளவு விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் சொல்கின்றது. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் சோதனைக்கு உட்படாமல் இருக்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். அவர் இறுதியில் அவர் சீடர்களோடு அவர் அமர்ந்து பாடுபடும் முன்னதாக அவர்களுக்கு சொன்ன ஆலோசனை, நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், சோதனை அணுகாமல் இருக்கும்படி ஜெபியுங்கள் என்று அழைக்கிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 42ஆம் 43ஆம் வசனத்திலும் மார்க் 13ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலும் ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்பதை நாம் அறியாதபடியினால் விழித்திருக்கும்படி ஆண்டவர் அழைக்கிறார். தூய அகஸ்டின் சொல்லுகிற பொழுது சொல்லுகின்றார், ஒவ்வொரு நாளும் இதுவே எனது வாழ்வின் கடைசி நாள் என்று உணர்ந்து செயல்படுவேன் என்று சொல்கிறார். அதுபோல ஒவ்வொருவரும் இதுவே என்னுடைய வாழ்வின் கடைசி நாள், நாளை நமக்கு உரியதா என்பது நாம் அறியாமல் இருக்கிறபடியினால் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்துகிறார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29 முதல் 31 வரை உள்ள வசனங்களில் தவறான போதனைகளுக்கு உட்படாமல் விழித்திருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். 29ஆம் வசனத்தில் மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். 30ஆம் வசனத்தில் சிலரை இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை உங்களுக்கு போதிப்பார்கள். 31ஆம் வசனத்தில் இப்படி ஓநாய்கள் வருவதால், மாறுபாடானவைகளை போதிப்பவர்கள் வருவதால் விழித்திருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். சர்தை சபை நமக்கு சொல்லுகின்ற ஒரு ஆழமான செய்தி, நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று மமதை கொள்ளாமல் சாவுக்கேதுவானவைகள் நம்மிடம் என்ன இருக்கின்றன என்பதை ஆய்ந்து பார்த்து அவற்றை களைந்துவிட ஆண்டவர் அழைக்கிறார். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் பின்பகுதியில் உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை என்று ஆவியானவர் குறைபடுகின்றார். இந்த நகர மக்கள் சிற்றின்ப வேட்கை உடையோராகவும் பொழுதுபோக்கில் காலம் கழிப்பவராகவும் திகழ்ந்து வந்தனர். இதனால் ஆண்டவரின் பார்வையில் சர்தை சபையினருடைய செயல்கள் நிறைவுள்ளவைகளாக தெரியவில்லை. நம்முடைய செயல்களை காணும் ஆண்டவர் அவைகளை திருப்தி அடையும் நிலையில் நாம் செயல்படுகிறோமா என்று சிந்தித்து பார்க்க ஆண்டவர் அழைக்கிறார். நமக்கு அருளப்பட்ட அன்றாட செயல்களை கடவுள் திருப்திப்படும்படி அல்லது நம்முடைய கிரியைகள் கடவுளுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாக இருக்கும்படி நாம் நடந்து கொள்ள அவர் அழைக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் பணியை செய்கின்ற பொழுது நம்முடைய அலுவலகத்தில் இருக்கின்ற நம்மை கண்காணிக்கிறவர்கள் அல்லது நம்முடைய ஆசிரியர்கள், எஜமானர்கள் அவற்றை கவனிக்கிறார்கள் என்று நாம் செய்யாது, நமக்கு அருளப்பட்ட செயல்களை
கடவுள் திருப்தி கொள்ளும்படி நாம் செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வோடு செய்து ஒவ்வொரு நாளும் விழிப்போடு இருந்து சாவுக்கு ஏதுவானவைகள் நம்மை அணுகுகிற பொழுது அவைகளை விட்டு விலகி இறைவனுக்கு ஏற்புடையோராக வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போம். அனுதினமும் தம்முடைய கிருபையினால் எங்களை வழி நடத்துகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, சர்தை சபையில் நல்ல பல குணங்கள் இருந்த பொழுதும் சாவுக்கு ஏதுவான செயல்கள் இருந்தன என்று நாங்கள் தியானித்தோம். எங்களுடைய வாழ்விலும் உமக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று நாங்கள் விருப்பம் கொண்டவர்களாக இருப்பினோம். பல வேளைகளில் சாத்தானுடைய வலையில் விழுந்தவர்களாக உம்மை விட்டு தூரம் போகின்ற நிலை, அடிக்கடி விழுந்து போகின்ற நிலை எங்களிடம் இருக்கின்றது. சாவுக்கு ஏதுவான இந்த காரியங்களை விட்டு இந்த காரியங்கள் எங்களை அணுகாதபடி விழிப்போடு இருந்து நாங்கள் உம்முடைய அரசை சொந்தமாக்கிக் கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.